என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் கும்பம் ராசியில் உள்ளவங்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் மூலம் என்ன நல்ல பலன்கள் வந்திருக்கு, என்ன கெடு பலன்கள் வந்திருக்கு, என்ன செஞ்சால் அந்த கெடு பலனிலிருந்து நாம் விடுபட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க. மேலும் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களது நண்பர்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் செல்லக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் தாங்க. இவர் தற்பொழுது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு கும்ப ராசியில் அதிபதியாக சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்காருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் இவர் ஜூன் 30 முதல் வக்ர பயிற்சி அப்படின்னு சொன்ன போனால் பின்னோக்கி நகர தொடங்க போகிறாருங்க. இதன் மூலம் உங்களது தொழில் வியாபாரம் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா, வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா இல்லையா, மேலும் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. முதல்ல சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையுமே 2.5 வருஷம் தங்கி இருந்து 12 ராசிக்குமே பலனை தருவாருங்க. இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்திலுமே சில முறை வக்ர பயிற்சி மீண்டும் நேராக நகர்தல் என இவரோட இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாருங்க. அது எப்படி சொல்லப்போனால் முன்னோக்கி சென்ற சனி பயிற்சி, பின்னோக்கி வந்தால் சனி வக்ர பயிற்சிங்க. மேலும் இப்பொழுது கும்ப ராசியில் இருக்கிற கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் 30 வக்ர பயிற்சி அடைகிறாருங்க. அதனை தொடர்ந்து அக்டோபர் 5 வரைக்குமே பின்னோக்கி நகர்ந்து சதயம் நட்சத்திரம் வரைக்கும் செல்றாருங்க. அதன் பின்னர் தான் நவம்பர் 15 மீண்டும் நேராக பயணம் செய்ய இருக்கிறாருங்க. சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய 2.5 மாத காலம், அதாவது 139 நாளும் கும்பராசிக்கான பலன்கள் இதோ உங்களுக்காக. ஜூன் மாதம் நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு போன வருஷம் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. செய்கிற தொழிலில் நஷ்டம், யாரை நம்மனாலும் ஏமாந்துடும், நான் என்ன பண்ணுறதுனே தெரில, வரவுக்கேற்ற செலவுமே இல்லை, அதை விட அதிகமாக இருக்குது, கையில் இருப்பே வைக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. ரொம்பவும் தூக்கம் இல்லாமல் மன கஷ்டத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த வருஷம் சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீருதுன்னே சொல்லலாங்க. உங்களது தொழில் எல்லாமே நல்லபடியாக முன்னேற்றம் காணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நில பிரச்சனைகள் தீருங்க. அதுக்கப்புறம் அந்த நில விவகாரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகளுமே வருங்க. அதன் பிறகு அப்பா மகன் இடையில் இது வரைக்கும் ரொம்பவும் பிரச்சனைகள் இருந்திருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களது உறவுக்கு இடையிலான அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் சரியாகிடுங்க. உங்களது பெண்ணின் வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகளுமே சரியாயிடும். கும்ப ராசிக்கு அமோகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்குமே குடும்ப பிரச்சனையில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி தாங்க வந்துச்சு. இந்த கும்ப ராசிக்கு தாங்க இப்போ பார்த்ததுலேயே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா விவாகரத்து வரைக்கும் சென்ற கணவன் மனைவி கூட திரும்பவும் சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்தக்காரங்களுமே இப்போ உங்களை தேடி பேசுவாங்க. சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை உறவினர்களால் பல சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்புமே வரும். இதன் மூலம் உங்களது குடும்பம் குதூகலமாக மகிழ்ச்சியில் நிலவும் காலகட்டம் இதுன்னே சொல்லலாங்க. இது வரைக்கும் இருந்த அனைத்து மன கஷ்டங்களுமே உங்களுக்கு விலகிடுங்க. இப்போ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பாதகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்லாதவங்களாக இருந்தால் அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று உங்களது பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையும் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. இப்போ உங்களுக்கு என்ன கொஞ்சம் கெடு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களது வாழ்க்கை எல்லாமே சிறந்ததாங்க காணப்படும். தொழில் எல்லாமே முன்னேறும், லாபமே அதிகரிக்குங்க. இந்த லாபம் அதிகரிக்குதுங்கிறப்ப நீங்கள் பணத்தை சேமிக்க கற்றுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இது வரைக்கும் ரொம்பவும் பண கஷ்டத்தில் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே தொழில் நல்லபடியாக அமைவதன் மூலம் வருமானம் அதிகரித்து காணப்படுங்க. இப்போ நீங்கள் வீண் செலவு செஞ்சீங்களா ரொம்பவும் வருத்தத்துக்குள்ளானதாக ஆகிடுங்க.
கடனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடன் கட்டுறதுக்கு அந்த பணத்தை உபயோகம் பண்ணிக்கலாம். அடுத்தது சுப செலவுகளாக செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் சிறந்த பலனை தரும். மேலும் வந்துட்டு சேமிக்க தொடங்குவது ரொம்பவும் நல்லதுங்க. இல்லைன்னா வந்துட்டு இப்போ வர வருமானத்தை வச்சு நீங்கள் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், இப்போ இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்களா, பிற்காலத்தில் ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால தான் வர வருமானத்தை வச்சு சேமிக்க தொடங்குங்க ஃபஸ்ட்டு. ஏன் இதை நாங்கள் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, கடந்த ஒரு வருஷமாக உங்களது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், சிறப்பாக இருந்துச்சா இல்லையான்னு முதல்ல கேட்டால், சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இல்லைங்க. அவ்வளோ மன வருத்தம், அவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்ததாக சென்றிருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு தொழில், குடும்பம் எல்லாமே ரொம்ப ஓஹோ அப்படிலாம் இல்லைங்க, சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. போன முறை இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே இப்போ தீரும். அதனால் வந்துட்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களது சாமர்த்தியம்னே சொல்லலாம். அதன் பிறகு வீடு கட்டும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களது தொழில் முன்னேறும்னு சொன்னால சுப செலவாக செய்யணும்னு சொன்னாலையே, வீடு கட்டுங்க, நிலம் வாங்கி போடுங்க. ஆனால் நிலத்தகராறு உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த நிலம் வாங்குறப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் பேர்லாம் கரெக்டாக இருக்கா, பத்திரப்பதிவு செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை வந்துட்டு நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க. வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், ஆனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதன் மேலும் வந்துட்டு சுப செலவாக நீங்கள் வர வருமானத்தை செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. இப்போ வந்துட்டு உங்களது பிள்ளைகளுக்கு வந்துட்டு வரன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமையுங்க. மேலும் வந்துட்டு எதிலுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, யார்கிட்டையும் கோபத்தை காட்டாதீங்க. உங்களது குணம் எப்படின்னு பார்த்தா, எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. கோவம் வந்துடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா, டக்குன்னு அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. அந்த குணத்தை எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கணுங்க. மேலும் வந்துட்டு சண்டை போடுறதையும் நீங்கள் குறைச்சிக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு தொழிலெலாம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் வந்துட்டு கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, எதுலேயுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். எப்பொழுதுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சிருங்க. மேலும் வந்துட்டு இந்த சொத்து பிரச்சனையான தகராறுகள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா, நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிஞ்சிடும், மன நிம்மதியும் கொடுக்குங்க. மேலும் வந்துட்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரக்கூடுங்க. அதனால தூக்கம் இல்லாத நிலை வரும். தலைவலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் மருத்துவர்கிட்ட சென்று முறையான அதுக்கு எடுத்து ட்ரீட்மெண்ட் செஞ்சால் உங்களுக்கு நல்லதுங்க. நீங்கள் வீட்டு வைத்தியம் நானே சும்மா தலைவலி தானேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மாத்திரையை போட்டுட்டு சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மருத்துவரை சென்று அவரது ஆலோசனை கேட்டுட்டு மருத்துவம் செஞ்சுக்கோங்க. மேலும் வந்துட்டு திருநள்ளாறுலாம் போக முடியல, வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எளிய பரிகாரமாக நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு உங்களது சாப்பாட்லேருந்து ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காக்காய்க்கு வைங்க. ஏன்னா வந்துட்டு சனி பகவானோட வாகனம்ங்கிறது காகம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பகிர்ந்துண்ணும் பழக்கம் வந்து இந்த உயிரினங்கள்லேயே காகத்துக்கிட்ட தாங்க அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்ல விதத்தில் அமையணும் அப்படிங்கிறவங்களாமே தினந்தோறும் காகத்துக்கு ஒரு கைப்பிடி சாதம் வைங்க. அதன் பிறகு உங்களது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே கண்டிப்பாக நவகிரகங்கள் இருக்குங்க. அதில் சனி பகவான் இருப்பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா, உண்மையிலேயே உங்களுக்கு இப்போ வந்துட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பாகவே அமையும்னு சொல்லியிருக்கோம். அதில் வரும் தடைகள் அனைத்துமே உடத்தெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த வழிபாடு எல்லாமே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்புங்க. காகத்துக்கு நீங்கள் உணவு வச்சுட்டு வந்தீங்களா, கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியுங்க. மேலும் வந்துட்டு இந்த சனீஸ்வரன் என்ன பண்ணுவார்னா, 2 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் குணம் கொண்டவருங்க. சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது வக்கரம் நடைபெறுது. இந்த ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிற சனி பயிற்சி வந்துட்டு அக்டோபர் மாதம் வரைக்குமே இருக்குங்க. மொத்தம் 139 நாளைக்கு இந்த சனி வக்கர பயிற்சி தொடருங்க. இதன் மூலம் வந்துட்டு
ரொம்பவும் பாதிப்புகள் கும்பராசிக்கு கிடையாதுங்க. வக்கர காலத்தில் தொழிலில் இருந்த பாதிப்புகள் குறைஞ்சிடுங்க. உங்களுக்கு பண கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல முறையில் குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இதெல்லாமே எளிய பரிகாரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுங்க. கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு நிம்மதி கொடுக்கும் பயிற்சின்னே சொல்லலாங்க இந்த சனி வக்ர பயிற்சியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.